8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்றது. அப்ப இந்த குரு பகவானே சொல்லக்கூடிய தனகாரன் சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டத்துல உங்களுக்கு ஒரு 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 அமௌண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்துல ஒன்று நடக்கும். நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்துல திடீர் அதிர்ஷ்டம் ஒண்ணு உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு பேச்சுல. இப்ப குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிம்மதியா முதல்ல நீங்க இருக்க போறீங்க. ஏன்னா நிம்மதியா தூங்குறது எந்த இடம்னா 12ஆம் இடம் தான். நம்மளோட பெட்ரூம் லைஃப் சொல்றது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம். இவ்வளவு நாள் நிம்மதியான தூக்கம் இல்லை, அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, உட்கார கூட நேரம் இல்லாம தூங்க கூட நேரம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிம்மதியா தூங்க போறாங்க. ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது நிம்மதியா இருக்கிற இடத்த சொல்றது. ஸோ 12ஆம் இடத்தை அது இல்லாம குருபகவான் பார்க்கும்போது இதற்கு முன் உங்களுக்கு காலிலேயோ தொடைப்பகுதி இல்லையோ பாதத்துல இது மாதிரி ஏதாவது இடத்துல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆயிடும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, கால் பாதத்துல பிரச்சனை, நடக்க முடியாம போனது, இல்ல கால் ஆக்சிடென்ட் நடந்தது, இதெல்லாம் சில பேருக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த அர்த்தாஷ்டம சனியில அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்ப தீர்வாகும். ஏன்னா 12ஆம் இடம் பாத்தீங்கன்னா சேமிப்பு சொல்றது. அப்ப பேங்க்ல ஒரு அமௌண்ட் சேர்க்கிறது, அணிகலன்கள் சேர்க்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்கு நடக்கும். ஸோ அவர் வீட்டை அவரே பார்க்க போறாரு. அது 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் நல்லா இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருமானத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை குரு பகவானே பார்க்க போறாரு. அந்த வீட்டு அதிபதி அவர் தான். அப்ப வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, வருமானம் நல்லா இருக்கும்.